இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில் 50 முக்கிய செய்திகளை விரைவாகவும் துல்லியமாகவும் அரை மணியில் பார்க்கலாம். டெல்லி பாரத் மண்டபத்தில் நடப்பு நிதி ஆண்டுக்கான 10வது நிதி ஆயோக் கவுன்சில் கூட்டம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்றது. கடந்த 2015ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் நடைபெற்று வரும் இந்த குழுவின் தலைவராக பிரதமர் மோடி செயல்பட்டு வருகிறார். இந்த கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கலந்து கொண்டார். இதேபோல் தெலுங்கானா, பஞ்சாப் உள்ளிட்ட மாநில முதலமைச்சர்கள், யூனியன் பிரதேசங்களின் துணைநிலை ஆளுநர்களும் கலந்து கொண்டனர். அதே நேரத்தில் கேரளா, கர்நாடகா, பீகார், மேற்கு வங்க மாநில முதலமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. மாநிலங்கள் வளர்ந்தால் நாடு வளர்ச்சியடையும் என்றும், ஒவ்வொரு மாநிலமும் வளர்ந்த மாநிலமாக உருவானால் நாடு வளர்ந்த நாடாக வலிமை பெறும் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். நிதி ஆயோக் கூட்டத்தில் பேசிய அவர், ஒவ்வொரு மாநிலத்திலும் சர்வதேச தரத்தில் ஒரு சுற்றுலா மையம் அமைக்க வேண்டும் என்றார். நாட்டின் வளர்ச்சியின் வேகத்தை அதிகரிக்க வேண்டும், மத்திய அரசுடன் மாநிலங்கள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்திய மோடி, மத்திய மாநில அரசுகள் ஓர் அணியாக செயல்பட்டால் எந்த குறிக்கோளையும் எட்டலாம் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். டெல்லியில் நிதி ஆயோக் கூட்டத்திற்கு பின்னர் பிரதமர் மோடியுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சந்தித்து பேசினார். தமிழ்நாட்டிற்கான நிதி சார்ந்த கோரிக்கை மனுவை பிரதமர் மோடியிடம் அளித்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். தமிழ்நாட்டிற்கான நிதியை விடுவிக்க வேண்டும் என்று பிரதமர் மோடியிடம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தினார். பள்ளிக் கல்வித்துறைக்கான 2200 கோடி ரூபாய் நிதியை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று பிரதமர் மோடியிடம் முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். நிதி ஆயோக் கூட்டத்திற்கு பிறகு பிரதமரை நேரில் சந்தித்து கோரிக்கைகள் அடங்கிய மனுவை அளித்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தவர், தமிழக மீனவர் பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும், கோவை மதுரை மெட்ரோ, கோவை எய்ம்ஸ் மருத்துவமனை உள்ளிட்ட திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று பிரதமரிடம் கோரிக்கை விடுத்ததாக கூறினார். மேலும் இபிஎஸ் கூறுவது போல் தான் வெள்ளை கொடியையும் காட்டவில்லை, இபிஎஸ்ஸிடம் உள்ளது போல் காவி கொடியையும் காட்டவில்லை என்றும் தெரிவித்தார். மத்திய வரிகளில் இருந்து மாநிலத்திற்கு 50% உரிமை பங்கை வழங்க வேண்டும் என்று நிதி ஆயோக் கூட்டத்தில் வலியுறுத்தியிருப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், வாக்குறுதி அளிக்கப்பட்ட 41%க்கு எதிராக தற்பொழுது 33.16% மட்டுமே பெற்று வருவதாகவும் கூறியுள்ளார். அம்ருத் 2.0 போலவே தமிழ்நாடு இந்தியாவிலேயே மிகவும் நகரமயமாக்கப்பட்ட மாநிலமாக இருப்பதால் நகர்ப்புற மாற்ற பணியின் அவசியம் குறித்து வலியுறுத்தியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். டெல்லி நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிரதமர் மோடியுடன் கலந்துரையாடினார். கூட்டம் நிறைவடைந்த பிறகு நடைபெற்ற தேநீர் விருந்தில் பிரதமர் மோடியுடன் முதலமைச்சர் பரஸ்பரம் உரையாடினார். அப்பொழுது ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு, பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான், ஜார்க்கண்ட் முதலமைச்சர் உள்ளிட்டோர் பிரதமருடன் கலந்துரையாடினர். பின்னர் மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் மோடி குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டார். முதல் வரிசையில் பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்களுக்கு அடுத்ததாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இடம் பிடித்தார். புதுக்கோட்டையில் துணை முதலமைச்சர் உதயநிதி பங்கேற்ற மாவட்ட திமுக இளைஞரணி அமைப்பாளர்கள் அறிமுக கூட்டத்தில் நடைபெற்ற பிக் பாக்கெட் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கூட்டத்தில் பங்கேற்பதற்காக அரசமலை என்னும் ஊரில் இருந்து திமுக மாவட்ட வழக்கறிஞர் பிரிவைச் சேர்ந்த முருகேசன் என்பவர் தனது மனைவியுடன் வந்திருந்தார். உதயநிதியுடன் புகைப்படம் எடுக்க சென்றபோது கூட்டத்தை பயன்படுத்தி அவரது பேண்ட் பாக்கெட்டில் இருந்து 50,000 ரூபாயை மர்ம நபர்கள் பிக் பாக்கெட் அடித்துள்ளனர். இதனால் முருகேசனின் மனைவி கதறி அழுதது பரிதாபத்தை ஏற்படுத்தியது. அப்பொழுது இங்கு யாரும் நல்லவர்கள் இல்லை, எடுத்தவர்கள் கொடுக்க மாட்டார்கள் என்று அங்கிருந்த பெண் காவலர் ஒருவர் கூறினார். திமுக ஆட்சியின் வேதனைகளை தமிழ்நாடு மக்கள் அனுபவித்து வருவதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கிராமங்களில் உள்ள ஓலை குடிசைகள் உள்ளிட்ட அனைத்து வீடுகளுக்கும் சொத்து வரி பல மடங்கு உயர்த்தப்பட்டதற்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திமுக அரசு ஏழை மக்களின் குடிசைகளுக்கு வரியை உயர்த்தி அவர்களை வேதனையில் ஆழ்த்தியுள்ளதாகவும், கடந்த 4 ஆண்டுகளில் மக்களின் வயிற்றில் அடித்து அலங்கோல கொடுங்கோல் ஆட்சி நடத்தி வருவதாகவும் கடுமையாக சாடியுள்ளார். மேலும் பஞ்சாயத்து பகுதிகளில் உயர்த்தப்பட்ட வீட்டு வரியை திரும்ப பெற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அதிமுக ஆட்சியில் கையெழுத்து போட்டுவிட்டு இன்று சொத்து வரி உயர்வை எதிர்ப்பதாக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே.என். நேரு தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் என்பதை சற்றும் உணராமல் மத்திய பாஜக அரசு கைநீட்டிய இடங்களில் எல்லாம் அதிமுக ஆட்சியில் இருந்தபோது எடப்பாடி பழனிசாமி கையெழுத்திட்டதன் விளைவுதான் நாம் மத்திய அரசின் பிடிகளில் சிக்கி தவிக்கிறோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.
அம்பி, ரெமோ என இரட்டை வேடம் போட்டு அந்நியன் படத்தில் வரும் வசனம் போல பின்றியை என்றுதான் பழனிசாமியை சொல்ல தோன்றுவதாகவும் அமைச்சர் கே என் நேரு சாடியுள்ளார். முதலமைச்சர் புறமுதுகிட்டு ஓடுபவரும் கிடையாது, புற வழியில் சென்று சாதிப்பவரும் கிடையாது என்று செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். சீபா ஆதித்தனாரின் 44வது நினைவு நாளையொட்டி சென்னை எழும்பூரில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு செல்வ பெருந்தகை மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் முதலமைச்சர் டெல்லி பயணம் குறித்து எதிர்க்கட்சிகள் விமர்சனம் செய்வது பற்றிய கேள்விக்கு பதிலளித்தார். மேலும் எல்லாவற்றையும் எதிர்கொள்ளும் ஆற்றல் உடையவர் முதலமைச்சர் என்று செல்வ பெருந்தகை தெரிவித்தார். மத்திய கிழக்கு அரபிக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்து தெற்கு கொங்கன் பகுதி கடற்பகுதிக்கு அப்பால் நிலை கொண்டிருப்பதாகவும் இது வடக்கு நோக்கி நகர்ந்து அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் அமுதா தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் இதனை தெரிவித்தார். ரத்தினகிரிக்கும் தபோலிக்கும் இடையே காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்ற அளவிலேயே கரையை கடக்க வாய்ப்பிருப்பதாகவும் இதனால் தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் 28ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் அமுதா தெரிவித்தார். நீலகிரி மாவட்டத்தில் தொடர்ந்து 2 நாட்களுக்கு கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் அனைத்தும் தயார் நிலையில் இருப்பதாக உதகை நகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து ரெட் அலர்ட்டும் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் கனமழையை சமாளிக்கும் வகையில் அனைத்து துறை அதிகாரிகளும் தயார் நிலையில் இருப்பதாகவும் 480 நிவாரண முகாம்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டத்திற்கு கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் மாநில பேரிடர் மீட்புக் குழுவினர் கூடலூர் வந்தடைந்தனர். கூடலூர், பந்தலூர், உதகை, குந்தா, குன்னூர் மற்றும் கோத்தகிரி ஆகிய பகுதிகளில் மழையினால் பாதிப்புகள் ஏற்படும் என்று கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் 283 இடங்கள் அபாயகரமான பகுதிகளாக கண்டறியப்பட்டுள்ளது. இந்நிலையில் தென்மேற்கு பருவமழை தாக்கத்தால் பாதிக்கப்படும் பகுதிகளில் மீட்புப் பணிகளை மேற்கொள்ள கூடலூருக்கு மாநில பேரிடர் மீட்புக் குழுவினர் வந்துள்ளனர். இவர்கள் பருவமழையின் தாக்கம் தீவிரமடையும் பட்சத்தில் குழுக்களாக பிரிந்து மீட்புப் பணிகளை மேற்கொள்ள உள்ளனர். தூத்துக்குடியில் குழாய் மூலம் இயற்கை எரிவாயு வழங்கும் திட்டம் தொடர்பாக மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகத்திற்கு தமிழ்நாடு கடலோர ஒழுங்குமுறை மண்டல ஆணையம் பரிந்துரை செய்துள்ளது. 35 கோடி ரூபாய் செலவில் மொத்தம் 23 கிலோமீட்டர் நிலத்திற்கு குழாய் அமைத்து இயற்கை எரிவாயு விநியோகம் செய்ய தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது. இதற்கான விண்ணப்பத்தை பரிசீலனை செய்த தமிழ்நாடு கடலோர மண்டல ஒழுங்குமுறை ஆணையம் மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகத்திற்கு பரிந்துரை செய்துள்ளது. மேலும் மத்திய அரசு அனுமதி கிடைத்தவுடன் விரைவில் பணிகள் தொடங்க வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திண்டிவனம் அருகே தைலாபுரம் தோட்டத்தில் நடைபெற்ற பாமக ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் மாவட்ட துணைத் தலைவர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வது, கட்சியினுடைய எதிர்கால திட்டங்கள் மற்றும் வளர்ச்சி குறித்தும் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. திமுக தான் பாமகவின் முதல் எதிரி என்று அக்கட்சியின் தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். தருமபுரியில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசிய அவர், வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்காத ஆளுங்கட்சிதான் நமக்கு எதிரி என்றார். மேலும் கடந்த 1 மாதமாக பயங்கர மன உளைச்சலில் இருப்பதாகவும் தூக்கமின்றி தவித்து வருவதாகவும் உருக்கமாக பேசிய அன்புமணி, என்ன தவறு செய்தேன் என்பதற்காக மாற்றப்பட்டேன் என்று வினவினார். இடி ரெய்டு அல்ல, மோடி ரெய்டுக்கும் தாங்கள் பயப்பட மாட்டோம் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூறியிருக்கிறார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவரிடம் முதலமைச்சரின் டெல்லி பயணம் குறித்து எதிர்க்கட்சிகள் விமர்சிப்பது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அப்பொழுது மிரட்டி அடிபணிய வைப்பதற்கு திமுக அடிமை கட்சி கிடையாது என்று தெரிவித்தார். தாங்கள் எதற்கும் பயப்பட மாட்டோம் என்றும் எதுவாக இருந்தாலும் சட்டப்பூர்வமாக சந்திப்போம் என்றும் உதயநிதி தெரிவித்தார். நான்கு ஆண்டுகளாக நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்காத முதலமைச்சர் தற்பொழுது பிள்ளை பாசத்தில் டெல்லி சென்று தவம் இருப்பதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்துள்ளார். சீபா ஆதித்தனாரின் 44வது நினைவு தினத்தையொட்டி சென்னை எழும்பூரில் உள்ள அவரது சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்திய பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். மேலும் பெரிய அளவில் அமலாக்கத்துறை வலையில் சிக்கியுள்ள துணை முதலமைச்சர் உதயநிதியை காப்பாற்ற தன்மானத்தை விட்டுவிட்டு முதலமைச்சர் டெல்லி சென்றிருப்பதாகவும் அவர் சாடினார். சென்னை மெரினா உள்ளிட்ட தமிழகத்தின் 4 கடற்கரைகளுக்கு நீலக்கொடி சான்றிதழ் பெறுவதற்கான உட்கட்டமைப்பு பணிகளை மேற்கொள்ள அனுமதி வழங்கப்பட்டுள்ளது.
டென்மார்க் நாட்டின் சுற்றுச்சூழல் கல்வி அறக்கட்டளை உலகம் முழுவதும் கடற்கரைகளை ஆய்வு செய்து அதற்கு நீலக்கோடி கடற்கரை தகுதியை வழங்கி வருகிறது. அந்த வகையில் கோவளம் கடற்கரைக்கு நீலக்கோடி சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது. அந்த வரிசையில் சென்னை மெரினா கடற்கரை, கடலூர் சில்வர் கடற்கரை, நாகை காமேஸ்வரம் கடற்கரை, ராமநாதபுரம் அரியமான் கடற்கரை ஆகிய 4 கடற்கரைகளுக்கு நீலக்கோடி சான்றிதழ் வழங்கப்பட உள்ளது. தமிழகம் மத்திய அரசால் வஞ்சிக்கப்பட்டு வருகிறது என்று சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு தெரிவித்துள்ளார். நெல்லை பாளையங்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். தமிழகத்திற்கு பல்வேறு அநியாயங்களை செய்து வரும் மத்திய அரசு கீழடியில்தான் நாகரிகம் தோன்றியது என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ளுமா என்று கேள்வி எழுப்பினார். மேலும் பிரதமரை தமிழக முதலமைச்சர் சுட்டிக்காட்டும் நாள் வரும், அன்றைய தினம் அனைத்தும் மாறிவிடும் என்றும் அப்பாவு கூறினார். கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளி மாணவர் சேர்க்கையை மத்திய அரசு முடக்க நினைப்பதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். இத்தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தில் கட்டாய கல்வி உரிமை சட்டம் 2009 முடக்கி வைக்கும் வகையில் மத்திய அரசு வழங்க வேண்டிய 617 கோடி ரூபாயை விடுவிக்காமல் அடாவடியாக செயல்படுவது கண்டனத்திற்குரியது என்று குற்றம் சாட்டியுள்ளார். மாணவர்கள் சேர்க்கைக்கான நிதியை மத்திய அரசு உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் வைகோ வலியுறுத்தியுள்ளார். விவசாய பயன்பாட்டிற்காக சென்னை மதுரவாயலில் உள்ள எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் சார்பில் அதிநவீன ட்ரோன்கள் தயாரிக்கப்பட்டுள்ளது. இப்பல்கலைக்கழகத்தின் ஏரோஸ்பேஸ் மற்றும் பென்ஸ் டெக்னாலஜி நிறுவனம் இணைந்து 3 வருட ஆராய்ச்சிக்கு பின்னர் இந்த ட்ரோனை உருவாக்கியுள்ளனர். நை ஆக்ரோ ட்ரோன் சான்றிதழ் பெற்ற அதிநவீன வசதிகளை கொண்ட இந்த ட்ரோன் மூலம் 1 ஏக்கர் விவசாய நிலத்திற்கு 16 நிமிடத்தில் விதை விதைக்கலாம் என்றும் 3 நிமிடங்களில் பூச்சிக்கொல்லி மருந்து மற்றும் உரம் தெளிக்க முடியும் என்றும் தெரிவித்தனர். மேலும் இந்திய ராணுவத்திற்கு ஏற்றது போல இந்த ட்ரோனை வடிவமைத்து வழங்க திட்டமிட்டிருப்பதாகவும் எம்ஜிஆர் பல்கலைக்கழக வேந்தர் ஏசி சண்முகம் தெரிவித்தார். செம்பரவாக்கம் ஏரியில் கழிவுநீர் கலப்பதை அதிகாரிகள் கண்காணிக்க தவறியது தொடர்பாக தமிழக அரசு பதிலளிக்க தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. சென்னையின் குடிநீர் ஆதாரமான செம்பரவாக்கம் ஏரியில் இருங்காட்டுக்கோட்டை சிப்காட் தொழிற்பூங்கா, மருத்துவமனை மற்றும் அடுக்குமாடி குடியிருப்புகளில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் கலப்பதாகவும் இதனை நீர்வளத்துறை அதிகாரிகள் கண்காணித்து தடுக்காமல் அலட்சியமாக இருப்பதாக தனியார் நாளிதழில் செய்தி வெளியானது. இது தொடர்பாக தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன்வந்து வழக்கு விசாரணைக்கு எடுத்துள்ளது. சென்னை சேப்பாக்கம் புதிய அரசினர் விருந்தினர் மாளிகையில் மாநில அரசு பணியாளர் தேர்வாணைய தலைவர்களின் நிலைக்குழு கூட்டம் நடைபெறுகிறது. 2 நாட்கள் நடைபெறும் இக்கூட்டத்தில் அரசு துறை பணியாளர்களை தேர்வு செய்யும் போது நேர்மை, வெளிப்படைத்தன்மை, உறுதி உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அம்சங்கள் குறித்து விவாதங்கள் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கோவை மாவட்டத்திற்கு இன்று ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டிருப்பதால் அங்கு தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் சென்றடைந்தனர். கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களுக்கு இன்று முதல் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டத்திற்கு இன்று ஆரஞ்ச் அலர்ட்டும், நாளை மற்றும் நாளை மறுநாள் ரெட் அலர்ட்டும் கொடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கோவை மாவட்டத்தில் உள்ள மலைப்பகுதிகளில் அதி கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அரக்கோணத்தில் இருந்து தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் கோவைக்கு சென்றுள்ளனர். காற்றழுத்த தாழ்வு மண்டலம் எதிரொலியாக 9 துறைமுகங்களில் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. அரபிக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று மாலை கரையை கடக்கும் நிலையில் 9 துறைமுகங்களில் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. அந்த வகையில் சென்னை, கடலூர், நாகை, எண்ணூர், காட்டுப்பள்ளி, புதுச்சேரி, காரைக்கால் உள்ளிட்ட 6 துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டும், பாம்பன் மற்றும் தூத்துக்குடி துறைமுகங்களில் 3ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டும் ஏற்றப்பட்டுள்ளது. பூர்வக்குடி மக்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அனகாபுத்தூர் பகுதியில் வாழ்ந்த பூர்வக்குடி மக்களை அங்கிருந்து அப்புறப்படுத்துவது என்பது தேவையற்ற ஒன்று என்றும் அவர்களுக்கு மாற்று இடம் கொடுப்பது என்பது வரவேற்கத்தக்கது என்றும் கூறினார். அதே நேரத்தில் சென்னையில் பூர்வக்குடி மக்களை இருக்கக்கூடாது என்பதில் தமிழக அரசு உறுதியாக இருக்கிறது என்று குற்றம் சாட்டிய அவர், ஆக்கிரமிப்பு என்கிறார்கள், அரசாங்கம் ஆக்கிரமித்து வைத்துள்ள இடங்களை எப்படி மீட்பது, அதற்கு யார் பதிலளிப்பார்கள் என்றும் கேள்வி எழுப்பினார். திருவேற்காடு அருகே விளையாட்டு மைதானத்தில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து மறியலில் ஈடுபட்ட மக்களை போலீசார் குண்டுக்கட்டாக கைது செய்தனர். பூந்தமல்லி, மாங்காடு, திருவேற்காடு ஆகிய 3 நகராட்சிகளில் அமைக்கப்படவுள்ள பாதாள சாக்கடை மூலம் வெளியேறும் கழிவுநீரை கொண்டு வந்து இங்கு சுத்திகரிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கு கோலடி பகுதியில் வசிக்கும் மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக அப்பகுதி மக்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
அப்பொழுது வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பொதுமக்களை போலீசார் குண்டுகட்டாக தூக்கி சென்று கைது செய்தனர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. நான் முதல்வன் திட்டம் தொடங்கிய 3 ஆண்டுகளில் இதுவரை 41 லட்சம் மாணவர்கள் பயனடைந்திருப்பதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. இத்தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் பள்ளிக் கல்வி முடித்து உயர்கல்வியில் சேராமலும் உயர்கல்வியில் சேர்ந்து இடைநின்ற மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையிலும் உயர்வுக்கு படி என்னும் திட்டம் தொடங்கப்பட்டது. இதன் மூலம் 72,000 மாணவர்களை உயர்கல்வியை தொடர வைத்திருப்பதாகவும், இந்த திட்டம் மூலம் பயிற்சி பெற்று குடிமைப் பணிகள் தேர்வில் கடந்த 3 ஆண்டுகளில் 89 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை விமான நிலையத்தில் 2 புறப்பாடு விமானங்களும் 3 வருகை விமானங்களும் திடீரென ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் அவதியடைந்தனர். சென்னையில் இருந்து தூத்துக்குடிக்கு செல்லும் விமானம் மற்றும் மறுமார்க்கமாக தூத்துக்குடியில் இருந்து சென்னை வரும் விமானம், புனேவில் இருந்து சென்னை வரும் விமானம் ஆகியவை நிர்வாக காரணங்களுக்காக ரத்து செய்யப்பட்டுள்ளன. முன் அறிவிப்பு ஏதும் இன்றி விமானம் ரத்தானதால் பயணிகள் சிரமமடைந்தனர். புதிய கல்விக் கொள்கையை ஏற்காததால் நிதி வழங்கப்படவில்லை என்று உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்திருப்பது ஆணவத்தின் உச்சம் என்று அமைச்சர் மனோ தங்கராஜ் சாடியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மனோ தங்கராஜ், தமிழக மக்களால் ஜனநாயக பூர்வமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு நிதி வழங்காமல் இருப்பது மத்திய அரசின் சர்வாதிகார மனப்பான்மையை வெளிப்படுத்துவதாக உள்ளது என்று கண்டனம் தெரிவித்தார். மேட்டுப்பாளையத்தில் உடைப்பு ஏற்பட்ட கூட்டு குடிநீர் குழாயை சரி செய்யும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அன்னூர் சாலையில் உள்ள நடூர் பாலம் அருகே திருப்பூருக்கு குடிநீர் கொண்டு செல்லப்படும் ராட்சத குழாயில் திடீரென உடைப்பு ஏற்பட்டது. இதனால் லட்சக்கணக்கான லிட்டர் தண்ணீர் சாலையில் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடியது. தகவலறிந்து வந்த திருப்பூர் மாநகராட்சி ஊழியர்கள் ஜேசிபி இயந்திரம் மூலம் உடைப்பை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கொடைக்கானல் மலர் கண்காட்சியில் இடம்பெற்றுள்ள மலர்களால் உருவாக்கப்பட்டுள்ள பிரம்மாண்ட உருவ பொம்மைகள் காண்போரை வெகுவாக கவர்ந்து வருகிறது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் 62வது மலர் கண்காட்சி இன்று தொடங்கியது. இதில் கரடி, சிறுத்தை, பூனை, மயில் போன்ற உருவங்கள் பல லட்சம் மலர்களை கொண்டு பிரம்மாண்டமாக உருவாக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இது மட்டுமின்றி காண்போர் வியக்கும் வகையில் பலதரப்பட்ட மலர் வகைகளும் அங்கு இடம்பெற்றுள்ளன. இதனை சுற்றுலா பயணிகள் மட்டுமின்றி அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களும் மிகுந்த ஆர்வத்துடன் பார்வையிட்டு செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். சென்னை சிட்லப்பாக்கத்தில் செல்போன் கடையில் ஹெல்மெட் கொள்ளையர்கள் கொள்ளையடிக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை தாம்பரம் அடுத்த சிட்லப்பாக்கம் காவல் நிலையத்திற்குட்பட்ட முத்துலட்சுமி நகர் பகுதியில் செயல்பட்டு வரும் மகேஷ் என்பவருக்கு சொந்தமான மொபைல் கடையில் நள்ளிரவில் கொள்ளை சம்பவம் நடந்துள்ளது. கடையின் பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்த ஹெல்மெட் கொள்ளையர்கள் இருவர் கல்லாவில் இருந்த பணம் மற்றும் 30 செல்போன்களை திருடிச் சென்றுள்ளனர். இதுகுறித்து சிட்லப்பாக்கம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உதகையில் பெய்த மழையால் கடும் குளிர் நிலவி வருவதால் மக்கள் வீடுகளுக்குள்ளேயே முடங்கியுள்ளனர். இதனிடையே உதகை ஏடிசி பகுதியில் இருந்து மத்திய பேருந்து நிலையம் செல்லும் சாலையில் மின்கம்பி அறுந்து விழுந்து 2 நாய்கள் உயிரிழந்தன. அச்சமயம் அந்த பகுதியில் யாரும் இல்லாததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. மழைக்காலங்களில் பொதுமக்கள் யாரும் ஆறு, குளம் போன்ற நீர்நிலைகளுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று கோவை மாவட்ட ஆட்சியர் கேட்டுக் கொண்டுள்ளார். மழைக்கால பாதுகாப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக அரசு அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், மழை குறித்த பாதிப்புகளை பொதுமக்கள் 1077 என்கின்ற அவசரகால உதவி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு தெரிவிக்கலாம் என்றார். மழை பாதிப்பை சமாளிக்க மாவட்டத்தில் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் பொதுமக்கள் அச்சமடைய வேண்டாம் என்றும் ஆட்சியர் தெரிவித்தார். கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் திருவண்ணாமலை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் காட்டாற்று வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. மாவட்டத்தின் முக்கிய சுற்றுலா தலமாக விளங்கி வரும் ஜமுனா மரத்தூர் பீமன் அருவியில் காட்டாற்று வெள்ளம் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. நீர்வரத்து அதிகரித்திருப்பதால் ஆர்ப்பரித்து கொட்டும் நீர்வீழ்ச்சியை ஏராளமான சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து வருகின்றனர். தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்து காணப்படுவதால் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்புடன் இருக்குமாறு வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. புதுச்சேரியில் முன்விரோதம் காரணமாக பிரபல ரவுடியை கொலை செய்ய முயற்சித்த வழக்கில் 4 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி கண்டாக்டர் தோட்டத்தைச் சேர்ந்த பிரபல ரவுடி மணிகண்டன் என்பவருக்கும் கோவிந்த சாலையைச் சேர்ந்த லோகபிரகாஷ் என்பவருக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்தது. இந்த வழக்கில் மணிகண்டன் வெளியே வந்த நிலையில் அவரை லோகபிரகாஷின் நண்பர்கள் கத்தியால் வெட்டியுள்ளனர். இதனால் அந்த 4 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் இந்த வழக்கில் தலைமறைவாக உள்ள லோகபிரகாஷ் மற்றும் அசோக் ஆகியோரை தீவிரமாக தேடி வருகின்றனர்.
தென்காசி அருகே மின்சாரம் பாய்ந்து 5 வயது குழந்தை உயிரிழந்த நிலையில் 9 வயது குழந்தை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறது. தென்காசி மாவட்டம் ஊத்துமலை பகுதியில் மின்கம்பம் அருகே விளையாடிக் கொண்டிருந்த 2 குழந்தைகள் மீது மின்சாரம் பாய்ந்து விபத்து ஏற்பட்டது. இதில் விபத்தில் 5 வயது குழந்தை சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் 9 வயது குழந்தை படுகாயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறது. மழையின் காரணமாக இரும்பு மின்கம்பத்தில் மின்சாரம் பாய்ந்து விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் அரசியல் கட்சியினரின் பேரணியால் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி வாகன ஓட்டிகள் திக்குமுக்காடினர். சங்கராபுரம் பேரூராட்சிக்கு உட்பட்ட நகர பகுதியில் அதிமுக சார்பில் சாதனை விளக்க திண்ணை பிரச்சார பேரணியும் பாஜக சார்பில் ராணுவ வீரர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் பேரணியும் ஒரே நேரத்தில் நடைபெற்றது. இதனால் சங்கராபுரம் நகர பகுதியில் சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கடுமையான நெரிசலுக்கு மத்தியில் வாகனங்கள் அனைத்தும் ஒன்றன் பின் ஒன்றாக ஊர்ந்து அணிவகுத்து சென்றதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். தருமபுரியில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியை பொதுமக்கள் உற்சாகத்துடன் கண்டுகளித்தனர். தருமபுரி அடுத்த தடங்கம் பகுதியில் மண்டு மாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு 3ஆம் ஆண்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இதனை மாவட்ட ஆட்சியர் சதீஷ் துவக்கி வைத்தார். இதில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்திருந்த 600 காளைகள் மற்றும் 525 வீரர்களும் களம் கண்டனர். போட்டியின் போது சீறி பாய்ந்த காளைகளை வீரர்கள் அடக்க முயன்ற காட்சிகளை பொதுமக்கள் ஆரவாரத்துடன் கண்டுகளித்தனர். ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் பகுதிக்கு சென்ற மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அங்குள்ள கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். பாகிஸ்தான் தாக்குதலால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க காங்கிரஸ் தலைவர் ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் பகுதிக்கு சென்றார். தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் பார்வையிட்டு ஆறுதல் கூறினார். தொடர்ந்து அந்த பகுதியில் உள்ள கோவிலுக்கு சென்ற அவர் கோவிலில் பிரார்த்தனை செய்தார். ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கை மூலம் பாகிஸ்தானில் பயங்கரவாத நிலைகளை குறிவைத்து மட்டுமே தாக்குதல் நடத்தப்பட்டதாக திமுக எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார். சிந்தூர் ஆபரேஷன் குறித்து விளக்கம் அளிப்பதற்காக திமுக எம்பி கனிமொழி தலைமையிலான எம்பிக்கள் குழு ரஷ்யாவிற்கு பயணம் மேற்கொண்டுள்ளது. இந்நிலையில் அந்நாட்டு அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளிடம் எம்பிக்கள் குழு விளக்கம் அளித்தது. இதுகுறித்து மாஸ்கோவில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய கனிமொழி, இந்தியாவின் நிலைப்பாட்டை விளக்க தங்களுக்கு வாய்ப்பு கிடைத்ததாகவும் சிந்தூர் மூலம் பயங்கரவாதிகள் மட்டுமே தாக்கப்பட்டதாக கூறினார். பாகிஸ்தானுடன் இந்தியா அமைதியை மட்டுமே விரும்புவதாகவும் அவர் தெரிவித்தார். மேற்கு வங்க மாநிலம் மிட்னாப்பூரில் எரிவாயு டேங்கர் லாரி திடீரென வெடித்ததால் அந்த பகுதி முழுவதும் பரபரப்பானது. டெப்ராவில் எரிவாயு டேங்கர் லாரி ஒன்று நிறுத்தப்பட்டிருந்தது. இந்த லாரி திடீரென வெடித்த நிலையில் அருகில் இருந்த பலரும் படுகாயமடைந்தனர். தொடர்ந்து அந்த வழியே சென்றவர்கள் காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனையில் அனுப்பி வைத்தனர். மேலும் பல வாகனங்களும் அருகில் உள்ள ஒரு வீடும் சேதமடைந்துள்ள நிலையில் சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் இருசக்கர வாகனத்தில் கஞ்சா கடத்தி சென்ற 2 இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியில் போலீசார் மற்றும் போக்குவரத்து காவலர்கள் காமராஜ் சாலையில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்பொழுது அந்த வழியாக பைக்கில் வந்த 2 இளைஞர்கள் போலீசாரை கண்டதும் அதிவேகத்தில் சென்றுள்ளனர். இதனால் சந்தேகமடைந்த போலீசார் அவர்களை மடக்கி பிடித்து சோதனை செய்தபோது 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 800 கிராம் கஞ்சா பொட்டலங்கள் மறைத்து வைத்திருப்பது தெரியவந்தது. பெண் திரைப்பட இயக்குநர்கள் திரைத்துறைக்கு வருவதற்கு எந்த தயக்கமும் இல்லை, தடைகள்தான் அதிகமாக இருப்பதாக இயக்குநர் சுதா கொங்கரா தெரிவித்துள்ளார். சென்னை 1000 விளக்கு பகுதியில் தனியார் தொண்டு நிறுவன அமைப்பு சார்பில் பல்துறைகளில் சாதனை படைத்த வெற்றியாளர்களுக்கு விருது வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட திரைப்பட இயக்குநர் சுதா கொங்கரா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது பேசிய அவர், சினிமா துறையில் அதிகமான போராட்டங்கள் இருப்பதாக கூறியவர், பெண்கள் சினிமா துறையில் இருக்கும்போது அந்த துறையை அதிகமாக நேசிக்க வேண்டும் என்றும் ஜனநாயகன் படத்துடன் பராசக்தி படம் வெளியாகும் என்ற செய்திக்கு மறுப்பு தெரிவித்தார். தக் லைஃப் திரைப்படத்தின் பாடல் வெளியீட்டு விழாவில் பங்கேற்பதற்காக கன்னட நடிகர் சிவராஜ்குமார் சென்னை விமான நிலையம் வந்தடைந்தார். தக் லைஃப் திரைப்படத்தில் பாடல் வெளியீட்டு விழாவானது சென்னை தாம்பரத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்றது. இதில் பங்கேற்பதற்காக கன்னட நடிகரான சிவராஜ்குமார் பெங்களூருவில் இருந்து சென்னை விமான நிலையம் வந்தடைந்தார். மேலும் அவருக்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தனது புகைப்படத்தை மார்பிங் செய்து போலி ஆபாச வீடியோ பரவி வருவதாக நடிகை கிரண் சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்துள்ளார். தன் படத்தை மார்பிங் செய்து போலியாக ஆபாச வீடியோவை தயாரித்து சமூக விரோதிகள் வலைதளங்களில் பரப்பி வருவதாக அவர் புகார் அளித்துள்ளார். இந்த வீடியோவை டவுன்லோட் அல்லது ஷேர் செய்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்துள்ள கிரண், இதுபோல மார்பிங் வீடியோக்களின் ஆபத்துகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார்.
சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 71,920 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை கடந்த சில நாட்களாக ஏற்ற இறக்கம் கண்டு வருகிறது. இந்நிலையில் இன்று தங்கத்தின் விலை சற்று உயர்ந்துள்ளது. அதன்படி சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 71,920 ரூபாய்க்கும், கிராமுக்கு 50 ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் 8,990 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. மேலும் வெள்ளி விலையில் எந்த மாற்றமும் இன்றி ஒரு கிராம் வெள்ளி 111 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது.